இரண்டாவது லெவல் செகண்ட் லெவல்ல படிச்ச விஷயங்களை நாங்க ஸ்டார்ட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்குது. அதுல முதல்ல பகுதி தான் நாங்க பார்க்க போற உம், இந்த பகுதி. இதெல்லாம் நாங்க உங்களுக்கு ஆல்ரெடி படிச்ச விஷயங்கள் இப்ப நோட்ஸ் மூலமாக சில விஷயங்கள் நான் கொடுக்குறோம். சட்டங்களை பொறுத்த வரைக்கும் சட்டங்கள் வந்து ஓதல் மூலமான பயிற்சி, அதாவது பிராக்டிஸ் தான் மிக முக்கியம். வசனங்களை பொறுத்த வரைக்கும் இது நாங்க ஸ்டார்ட்ல இருந்து கொஞ்சம் ஈஸில இருந்து அப்படியே கஷ்டத்துக்கு போற வசனங்களாக இருக்கும். அதே நேரம் ஃபர்ஸ்ட் லெவல்ல படிச்ச எல்லா விஷயத்தையும் இங்க பார்த்துக்கொண்டு தான் நாங்க போவோம்ங்கிறது முக்கியமான விஷயம். ஹைரன். இந்த செகண்ட் லெவல் பகுதி 7 பகுதிகளை கொண்டது. முக்கியமான விஷயம். நாங்க ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி வைக்கிறோம், படிப்பிச்சிக்கிறோம், சில பகுதியை முடிச்சுக்கலாம். அதுல இதெல்லாம் அதுல முக்கியமான பகுதி அஹ்காமு ராவினுடைய சட்டங்கள். இரண்டாவது ரத்து செய்யப்பட்ட மீம், ரத்து செய்யப்பட்ட நூனுடைய சட்டத்தை படிச்சுக்கிறோம், பாத்திக்கிறோம், அறுவாசியோட நிப்பாட்டி நினைக்கிறேன். கல்கலா என்ற ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் இருக்குது. சுகூன் செய்யப்பட்ட மீமுடைய சட்டம் 4வது, சுகூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனோட தொடர்பான சட்டம் 5வது சட்டம், அல்லாஹுடைய லாமோடு தொடர்பானது 6வது சட்டம், மத்தோடு தொடர்பானது 7வது சட்டம். இந்த 7லையும் முதலாவதாக நாங்க ஆரம்பிக்கிறது வந்து ராவூர் தொடர்பான சட்டம் தான் முதலாவது ஆரம்பிக்கிறோம். அதுக்கான ரீசன் என்னண்டா, உண்மையில நாங்க எழுத்துக்களை ஃபுல்லா ஓர் எழுத்தா எப்படி உச்சரிக்கிறது என்றெல்லாம் படிச்சோம். அதுல பேலன்ஸான ஒரு எழுத்து தான் இந்த ரா. எனவே அந்த ராவைத்தான் இந்த இடத்துல நாங்க முழுமையாக படிச்சுட்டு தான் அடுத்தது போகணுங்கிறதால ரா முதலாவது சட்டமாக வருது. ஓகே, ரா என்ற இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் நான் சொன்னது போல இது பூர்த்தியாகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அலிஃப்லேந்து யா வரைக்கும் எல்லா எழுத்துக்களும் பூர்த்தியானதாக மாறும். சரி, ராவினுடைய விஷயங்களுக்கு நாங்க வந்தால் உண்மையில ரா என்றதை பார்த்தோம் என்றால் அந்த ரா 2 முறைகள்ல உச்சரிக்கப்படும். இது முக்கியமான விஷயம். ஆனா அந்த 2 முறையுமே உச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல எங்களுடைய நாவும் தொண்டையும் தான் இங்கு தொடர்பு படும். நாவும் தொண்டையும் தான் இங்க தொடர்பு படும். இது முக்கியமான விஷயம், மறக்கக்கூடாது. சரி, அப்படி என்றால் 2 முறையில முதலாவது முறை என்றால் முதலாவது முறை ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத்தைன் பெற்று வரக்கூடிய நிலைமைகள் அல்லது லம்மத்துன் லம்மத்தைன் பெற்று வரும் நிலைமைகள். ராவனுடைய முதலாவது முறை ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத்தைன் 7 மண்டா ஃபத்ஹ் மத்தை நீங்க சேர்த்துக் கொள்ளலாம், பிரச்சனையே இல்லை. ஃபத்ஹாவோடு தொடர்பான எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்க அதை கடிப்பமாக வல்லினமாக கடிப்பாக ஓடும். அதே மாதிரி ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத்தைன் ஃபத்ஹ் மத்யா ஃபத்ஹ் மத் ஃபத்ஹா என்ற அந்த கொமன் பேர்ல வர எல்லாம் ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத்தைன் ஃபத்ஹ் மத் எல்லாத்தையும் இருக்கலாம். அதே மாதிரி லம்மா என்ற அந்த கொமன்லையும் வர எல்லாத்தையும் இருக்கலாம். லம்மத்துன் லம்மத்தைன் லம்மத்து என்ற எல்லாத்தையுமே நாங்க எடுக்கலாம். இது 2ல ஏதாவது ஒன்று வந்தாலும் நாங்க இதை கண்டிப்பாக வரும். இப்ப நாங்க அந்த முறையில முதலாவது முறைக்குள்ள வர போறோம், எப்படி உச்சரிக்கிறதுன்னு சொல்லி அதான் முடிஞ்சு இப்ப பார்ப்போம். கொஞ்சம் பொறுத்த வரைக்கும் நாவினுடைய நுனிப்பகுதி மேல் தொண்டை நடுப்பகுதியை தோன்றது, அதான் முக்கியம். சரியா? இப்ப இதுல பார்க்கலாம், உங்களுக்கு நாவினுடைய நுனிப்பகுதி இந்த பகுதி அப்படியே பேத்துட்டு என்ன செய்யுது, தொண்டையில நடுப்பக்கத்தை பேத்துட்டு படுது. இதுதான் முக்கியமான விஷயம். சவுண்ட் என்ன செய்யும், நேரடியாக வானத்தை நோக்கி போகும். சவுண்ட் நேரடியாக வானத்தை நோக்கி போகும். இதன் உதாரண வகைகளை பொறுத்த வரைக்கும் நாங்க இதுல 4 வகையான உதாரண பகுதிகளை பார்க்க போறோம். எல்லாம் வல்லினமா நான் சொல்றதெல்லாம் கடிப்பாக ஓதுறது முறை ஒன்றோடு தொடர்பானது. முதலாவது உதாரணமாக ரா ஃபத்ஹத்துன் பெற்று வருகின்ற நிலைமைகளை சுட்டிக்காட்டும். இரண்டாவதாக ஃபத்ஹத்தைனி உடைய சந்தர்ப்பங்கள். மூன்றாவதாக லம்மத்துன்னோடு தொடர்பான உதாரணங்கள். 4வது லம்மத்தைனி தொடர்பான உதாரணங்கள். 4மே வல்லினமான தடிப்பாக ஓதப்படக்கூடிய சந்தர்ப்பங்களா தான் நீங்க இது விளங்கினலாம். இதுதான் பேசிக்.
சரி, இப்ப இதுல நாங்க உதாரணங்களோட ஒரு பகுதி இன்றைக்கு நாங்க கிளாஸ்ல பார்ப்போம். ராவானது ஃபத்ஹத்துன் ஓடு தொடர்பான வகையில வரக்கூடியது. இதுல நான் சொன்னேனே ஃபதஹத்துன் ஃபதஹமது எல்லாம் வரையணும். பாருங்க, எல்லாமே அந்த கான்செப்ட் வரக்கூடிய வசனங்கள் தான். ஓட ஓது பார்ப்போம். صحف إبراهيم وموسى மூசா. சரியா இது சாண்டா. س- சரியா சரியா திருப்பியா. صحف إبراهيم وموسى சார் தான் வருது. இன்னும் பணியோனும் சுவாத தூக்கணும். صحف ஆ صحف إبراهيم وموسى ரெண்டாவது. ونيسرك لليسرى لا لا ونيسرك لليسرى போதா கரிமம் போதாது, கரிமம் போதாது. யுஸ் ونيسرك لليسرى மூன்றாவது. وزرابي مبثوثة அபுசூச நின்றது பிள்ளையே நிப்பாட்டுறது எப்படி வரணும்? சரி வருவோம். وزرابي مبثوثة யால சத்த கொஞ்சம் வைங்க. வஸராபி மப்தூஸ. وزرابي مبثوثة நாலாவது. ألم يعلم بأن الله يرى திருப்பி வருங்க. ألم يعلم بأن الله يرى குட். ஐந்தாவது. يومئذ يتذكر الإنسان அந்த நூன் வந்து அந்த நிப்பாட்டினது சரியா? எப்படி நிப்பாட்டணும்? இல்ல அந்த இன்சான்ன்ற கொல நூனுக்கு அந்த தடிப்பா அந்த அழுத்தி ஓதனா எப்படி ஓதுங்க பாப்போம். நீ சொல்ற மாதிரி ஓது காட்டுங்க பாப்போம். இப்படி يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى நீ கேட்ட கேள்வி என்ன? வரலையே. இல்ல அந்த சத்து சுக்குன் இல்ல ம்? இல்ல இல்ல சார் சரி போதுங்க. يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى அந்த ரேப்பில் يومئذ يتذكر لا. يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى திருப்பிக்காம போதுங்க. يومئذ يتذكر يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى மூணாவது. وزرابي مبثوثة ரெண்டாவது. ونيسرك لليسرى முதலாவது.
صحف إبراهيم وموسى. Right. இரண்டாவது பகுதிக்கு போறதுக்கு முன்னால முதல் பகுதியில் நாங்கள் ஒர்க் கொண்டு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் நிதானமா போகணும். அடுத்தது எழுத்துக்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. சீன் மாறினது மாதிரி சேம் மாறின மாதிரி சில விஷயங்கள் மாறுது. கட்டாயம் அதை கட்டாயம் ஒரு எழுத்து உச்சரிப்புகளை பார்த்து அந்த விஷயம் இப்போ சே மாறுண்டா சேனுடைய ஒர்க்கை போயிட்டு பார்த்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மாறிடுவீங்க. புடிச்சு கொள்ளிடும். சீன் மாறுதுன்றால் சீன்ல இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா அது திருப்பி அந்த பழையற்றுக்கு போகாது. அதை கொஞ்சம் பார்க்கணும். அது புடிச்சு கொடுப்பா ஒர்க் செஞ்சாங்க இன்ஷா அல்லாஹ். وعليكم السلام.